தென்காசி பழைய குற்றால அருவியில் 16வது நாளாக நீடிக்கும் தடையின் காரணமாக வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி பெய்த தொடர் கனமழை காரணமாக பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் அருவியில் வெள்ளப்பெருக்கால் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தது. 16 நாட்கள் கடந்தும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் வெள்ள சேதங்களை விவசாய சங்கங்கள் சார்பில் பார்வையிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாய சங்கத்தை சேர்ந்த டேனி அருள் சிங், பழைய குற்றால அருவியில் வெள்ளத்தால் சேதம் குறைவாக உள்ள நிலையிலும் இதுவரை எவ்வித பணிகளும் மேற்கொள்ளாதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த வெள்ள சேதங்களை யார் சீரமைப்பது என துறை சார்ந்த அதிகாரிகளிடம் குழப்பம் நீடித்து வருவதாகவும், இதனால் கரையோர வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள், விவசாயிகள் என பெருமளவு பாதிக்கப்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனால இந்த சுற்றுவட்டார பகுதியில விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கு. முறையா தண்ணீர் திறந்து விடுறதுக்கும் விவசாயிகளால பண்ண முடியல. இது இந்த வாழ்வாதாரம் இந்த சுற்றுப்பகுதியில் இருக்க ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேல இந்த பழைய குற்றாலத்தை நம்பி இருக்க வாழ்வாதாரமும் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நம்பி இருக்க சின்ன சின்ன வியாபாரிகள் கூட அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து இது பண்றாங்க. இதுக்கு அரசு உடனடியாக கருத்து எல்லாம் எடுத்து இது அவசர காலத்துல 2 நாள் தான் அதை சரி பண்ணிட முடியும். அது மட்டும் இல்ல, சரி பண்ண மட்டும் இல்லாம இதற்கு தடையா இருக்கும் அந்த வனத்துறை செக் போஸ்ட் முதல்ல எடுக்கணும். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள பழங்குடியினர் கிராமங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர், கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம், குஞ்சப்பண்ணை ஊராட்சி, காக்காக்குண்டு மற்றும் கொணவக்கரை ஊராட்சி, தாளாமூர்த்தி பகுதியில் உள்ள பழங்குடியினர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடி அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கு நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை சேரிங் கிராஸ், கமர்ஷியல் சாலை, மத்திய பேருந்து நிலையம், கேத்தி, முத்தோரை காலடா, தொட்டப்பேட்டா சிகரம் செல்லும் சாலை, உதகை கோத்தகிரி சாலை, உதகை குந்தா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. கடும் மேகமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கிச் சென்றனர். மேலும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இருப்பினும் மழை காரணமாக தேயிலை மற்றும் மலைத்தோட்ட காய்கறிகளை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பல்லாவரம் அருகே பழைய பொருட்கள் தரம் பிரிக்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் திருநீர்மலை பிரதான சாலையில் ஜெகன் என்பவருக்கு சொந்தமான பழைய பொருட்களை வாங்கி அதனை தரம் பிரிக்கும் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற சுமார் 30 தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்து குறித்து குன்றத்தூர் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 1152 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் முன்னிலையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சாலை விபத்து நிவாரணத் தொகை 122 பயனாளிகளுக்கும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை 691 பயனாளிகள் உள்ளிட்ட மொத்தம் 1152 பயனாளிகளுக்கு ரூபாய்
1,56,97,640 மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உதகையில் 9வது சர்வதேச குறும்பட விழா இன்று தொடங்கிய நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். குறும்படங்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறும்பட விழா உதகையில் உள்ள அசெம்பிளி ரூம்ஸ் அரசு திரையரங்கில் இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இன்று துவங்கிய குறும்பட திருவிழா 3 நாட்கள் நடைபெறும் நிலையில் இந்த குறும்பட விழாவில் 50 நாடுகளைச் சேர்ந்த 550க்கும் மேற்பட்ட குறும்படங்களை திரையிடப்பட உள்ளன. இதில் நீலகிரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் என்று அழைக்கப்படும் தோடர் இன பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை குறித்த குறும்படமும் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளது. சிறந்த குறும்படம், சிறந்த இயக்குநர் மற்றும் சிறந்த நடிகருக்கான தங்க யானை விருதுகளை விழாவின் நிறைவு நாளான 29ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த குறும்பட விழாவில் தேர்ந்தெடுக்கப்படும் குறும்படங்கள் பிப்ரவரி மாதம் ஜெர்மனியில் நடைபெறும் குறும்பட விழாவில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. பண்ருட்டி அருகே குவாரி பள்ளத்தில் தேங்கிய நீரில் மூழ்கி சிறுவன் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள கீழ்மாம்பட்டு புதுப்பாளையம் பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சிவானந்தம் விஜயலட்சுமி தம்பதியரின் மகனான சஞ்சீவி 4ஆம் வகுப்பு படித்திருந்தார். இந்நிலையில் சிறுவர்களுடன் அருகிலுள்ள செம்மண் குவாரி பள்ளத்தில் தேங்கியிருந்த தண்ணீர் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது மண் சரிக்கு சிறுவன் சஞ்சீவி தண்ணீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுவனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்ததில் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனையடுத்து உடற்கூறு ஆய்வுக்காக சிறுவன் உடல் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து காடாம்புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவிநாசி அருகே லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் பனியன் நிறுவன உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து தேவம்பாளையத்தைச் சேர்ந்த சங்கர் ஆண்டிப்பள்ளி பகுதியில் தனியார் பள்ளியில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தனது மகன் ஜோதிக் மற்றும் தனது நண்பரான குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அவினாஷின் மகன் சரஞ்சித் என இருவரையும் தனது காரில் அழைத்து சென்று போட்டிகளில் பங்கேற்க வைத்து போட்டி முடித்ததும் மூவரும் அவிநாசி நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தனர். அவிநாசியை அடுத்து மங்களம் சாலை வெங்கமேடு அருகே வந்தபோது அவிநாசியிலிருந்து மங்களம் நோக்கி சென்ற லாரி மீது எதிர்பாராத விதமாக கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பலத்த காயமடைந்த ஜோதிக் மற்றும் லேசான காயம்பட்ட சரண்ஜித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்து குறித்து திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக போக்குவரத்து வசதி இல்லாத மலை கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இருசக்கர ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மலைப்பகுதியில் வாழும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் இத்திட்டம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதன்முறையாக செயல்படுத்தப்படுவதாகவும், தமிழகத்தில் அதிக மலை கிராமங்கள் நிறைந்த திருவண்ணாமலை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரே இடத்தில் அதிக மக்கள் வாழும் மலை ஜவ்வாது மலை என்பதால் இத்திட்டம் இங்கு தொடங்கி வைக்கப்படுவதாக கூறினார். தமிழகத்தில் காலியாக இருந்த மருத்துவ பணியிடங்களை நிரப்ப 1021 மருத்துவர் நியமிக்கப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 146 காலி பணியிடங்களுக்கு 95 மருத்துவர் பணி அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், ஜவ்வாது மலையில் அதிக பிரசவங்கள் நடைபெறுவதால் நம்பியம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அறுவை சிகிச்சை அரங்கு அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை, தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி, சரவணன், அம்பேத்குமார், ஜோதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மருத்துவமனையை ஆய்வு செய்தோம். இப்படி மலை கிராமங்களை குறிவைத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மலைவாழ் மக்களுக்கு 100% மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தந்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தனது காரில் திருப்பட்டணம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது காரைக்காலிலிருந்து நாகை செல்லும் சாலையில் MOH பேருந்து நிறுத்தம் அருகே கடும் வெயிலில் நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் பேருந்துக்காக காத்திருப்பதை கண்டார். உடனடியாக தனது காரை நிறுத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் கர்ப்பிணியை நிரவி அடுத்த நடுக்களம்பேட் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் பத்திரமாக விட்டார். மேலும் தேவையான உதவிகள் மாவட்ட நிர்வாகம் மூலம் செய்து தரப்படும் எனவும், மகப்பேறு காலம் முடிந்த பின்பு சுயமாக தொழில் தொடங்க முன்வருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பெண்மணிக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து அப்பகுதி குழந்தைகளுக்கு பிஸ்கட்டுகளை வழங்கி நன்றாக படிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.